ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்கானி சிக்கன் கறி பண்ண போகிறோம். இது ஒரு டேஸ்டியான ரெசிபி. இந்த ஆஃப்கானி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 8லேருந்து 10 கார்லிக் க்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு இஞ்சி சின்ன துண்டு எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் சில்லி, நான் பெருசாக இருக்கனால ஒன்று எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, நெக்ஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து லெக் பீஸாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒன் டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஹிங் கர்ட், நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லைம் ஜூஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் மேரினேஷன் வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம அப்படியே வச்சிடணும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கனில் இறங்கும். மினிமம் 1 ஹவர் நம்ம அதை மேரினேட் பண்ணணும். இப்போது சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். 1 ஹவருக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம சூடான ஆயிலில் சிக்கன் பீசஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ போத் சைட் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது சேம் மெத்தடில் நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். போத் சைடு நல்லா வெந்ததும் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மசாலாஸை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ மேலே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்மளோட சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். எல்லா பீசஸையும் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப மூடி போட்டு நம்ம கொதிக்க வைத்துக்கலாம். இப்போது சூப்பராக ஆஃப்கானி சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆஃப்கானி சிக்கன் கறியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.